வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இது சினி பூத். இன்னைக்கும் சினிமாவில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் வச்சிருக்கிற ஸ்பெஷல் நியூஸ் என்னன்னா, சிவகார்த்திகேயனுடைய படம். ஏஆர் முருகதாஸோட இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய படம். அந்த படத்துடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா பயங்கர வேகமாக போய்கிட்டு இருக்கு. யார் நிறுத்தினாலும் நிறுத்த மாட்டோம், நாங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்போம்ல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த திரைப்படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் வெளியாகிட்டே இருக்கு. படத்தோட டைட்டில் வச்சுட்டாங்க, இந்த படத்தில் இவங்கெல்லாம் ஆட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்மளும் பார்த்துட்டே தான் இருக்கோம். வித்யுத் ஜமால் இருக்காங்க, இன்னும் நிறைய நடிகர்கள் இதில் இன்புட்டாக இருக்காங்க. அண்ட் விக்ராந்த் இதில் முக்கியமான கேரக்டர் நடிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லும்போது சரி அதெல்லாம் ஓகே தான். இதில் சிவகார்த்திகேயன் எப்படி இருக்க போகிறார் அப்படின்னு கேட்டால் ஒரு போஸ்டர் வெளியே இருந்துச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் அவங்களை டைரக்ட் பண்ணுற மாதிரி, அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு லோக்கல் பாய் மாதிரி இருக்கார். ஸோ லோக்கலாக இருக்கும்போது ஏதாவது மிஸ்டர் லோக்கல் அப்படின்னு வைக்கலான்னு பார்த்தா ஆல்ரெடி அப்படி ஒரு படம் நடிச்சிட்டாரு, வேறு வழி கிடையாது. எனிவேஸ் இந்த படத்துக்கு சிங்க நடை அப்படின்னு பேர் வைக்கலான்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிருக்கு. ஆல்ரெடி பார்த்தோம்னா சிரஞ்சீவி ரம்யா கிருஷ்ணனுடைய நடிப்பில் தெலுங்குல ரிலீஸ் ஆன ஒரு படம். ஸோ அந்த படம் வந்து தமிழோடைய வெர்ஷனாக டப்டு வெர்ஷனாக ரிலீஸ் பண்ணும்போது அதுக்கு சிங்க நடை அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த வரிசையில் சிங்க நடை அது ஆல்ரெடி டப்டு வெர்ஷனுக்கு தமிழில் ரிலீஸ் ஆன பேராச்சே, அதை தமிழ் படத்துக்கு வைப்பாங்களா? ஏன்னா அப்படி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ மேபி சிங்க நடை டைட்டில் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வரல, மேபி வச்சாலும் வைப்பாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதில் அவருடைய லோக்கல் கெட்டப்பு அதெல்லாம் ஒரு மாதிரி அடுத்த கிரேடுக்கு ஏறின மாதிரி இருக்குது. டெஃபினட்டாக இந்த படம் ஒரு ஹிட்டான படம் தான் அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக. எங்கே பார்த்தாலும் ஒரே பேச்சு தான், கல்கி 2898 AD. இந்த திரைப்படத்தில் இவ்வளோ கோடி கணக்கில் ப்ரமோஷன் பண்ணாங்களே, அதுக்கெல்லாம் ஒரு வேல்யூவும் கிடையாது. தீபிகா படுகோன் தான் இப்போ ப்ரமோஷனே அப்படின்ற மாதிரி படத்துடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடந்தபோது தீபிகா படுகோன் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அந்த டைமில் கூட அவங்க வந்திருந்தாங்க. அண்ட் அவங்கள பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ரசிகைகள் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே எழுதின விஷயத்தில் நிறைய ப்ரமோஷன் ஆயிருக்கு இந்த படம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னதான் வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் இந்த படத்துடைய ப்ரமோஷனுக்காக வந்திருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் முழுக்க அவங்களுடைய ஈடுபாடு இருக்குது அப்படின்றது இதுலேயே தெரியுது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எந்த சோஷியல் மீடியாவில் திறந்தாலும் சரி தீபிகா படுகோனோட வீடியோ தான் வருது. ஸோ அதுலேயே ஆல்மோஸ்ட் கல்கி 2898 ADக்கு தேவையான ப்ரமோஷன்ஸே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. அண்ட் இந்த படம் வரக்கூடிய 27ஆம் தேதி ரிலீஸ் அப்படின்றனால நிறைய ப்ரமோஷன் ஆக்டிவிட்டீஸில் இந்த படத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்லாம் ஈடுபட்டிருக்காங்க. கமலஹாசன் அவர்களுடைய ப்ரொடக்ஷனில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ரொடக்ஷன் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் டெஃபினட்டாக எடுத்தே ஆகணும் பணத்தை. அண்ட் அப்போ தான் பிரபாஸ் மேலே இருக்கக்கூடிய ஒரு பேரையும் அழிக்க முடியும். ஏன்னா பிரபாஸ் நடிக்கிற படங்கள் எல்லாமே ஃப்ளாப்பு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சு நான் கிடையாது, நான் இப்படி பாகுபலி மாதிரி ஒரு ஹிட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு இந்த படம் ஹிட் ஆகணுன்ற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. சரத்குமார் அண்ட் அசோக் செல்வனுடைய நடிப்பில் போர் தொழில் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. படம் ரிலீஸ் ஆகி என்னதான் சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் 50 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த படம் வசூல் அடித்த நிலையில் இந்த படத்தோடைய 2ஆம் பாகம் வருமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக தூண்டி விட்டார் அப்படின்னு சொல்லலாம். 50 கோடி ரூபாய் இந்த படம் வசூல் அடித்த உடனே எல்லா ப்ரொடியூசருடைய கண் பார்வையும் டைரக்டர் விக்னேஷ் ராஜா மேலே போயிடுச்சு. ஏன்னா அப்படி ஒரு படைப்பை கொடுத்திருந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் அடுத்தபடியாக தனுஷுடன் இணைய போறாரு அப்படின்ற மாதிரியான நியூஸ் கிடைச்சிருக்கு. எஸ், தனுஷும் பார்த்தீங்க அப்படின்னா சேகர் காமலாவுடைய இயக்கத்தில் குபேரா அப்படின்ற படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. இது இல்லாமல் அவருடைய டைரக்ஷன்லேயே ராயன் அப்படின்ற ஒரு படம் அதுவும் ஓடிக்கிட்டு இருக்கு. படத்தையும் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க. அண்ட் இது இல்லாமல் இன்னும் நிறைய படங்கள் அவருடைய கைவசம் இருக்கிற நிலையில் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்ததாக கண்டிப்பாக விக்னேஷ் ராஜா கூட தான் சேர போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யங் டேரக்டர்ஸ்க்கெல்லாம் பிரைன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பேசாமல் அவங்க கூட ஜாயின் பண்ணால் இன்னும் நம்ம அடுத்தடுத்த கிரேடுக்கு ஏறுவோம் அப்படின்றத புத்திசாலித்தனமாக புரிஞ்சுக்கிட்ட தனுஷ் அவர்கள் இன்னும் அடுத்தடுத்த படங்களுக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களா. படத்தோடைய மியூசிக்கு அண்ட் இருக்கக்கூடிய காஸ்ட் இதை பற்றிலாம் இது பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வரல அப்படின்னாலும் இந்த பேச்சுவார்த்தை மட்டும் நடந்துட்டு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. எஸ்பி முத்துராமன் ரஜினி ஒரு காம்போ எந்த அளவுக்கு ஒரு ஹிட்டோ அதே மாதிரி தான் பிரியதர்ஷன் மோகன்லாலுடைய காம்போ ஹிட் அப்படின்னு சொல்லலாம். கடந்த 40 வருஷமா அவங்களுடைய நட்பு பயங்கர ஸ்ட்ராங்காக தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. பிரியதர்ஷன் அவர்களுடைய இயக்கத்தில் மோகன்லால் அவர்களும் கிட்டத்தட்ட 35 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக அவருடைய இயக்கத்தில் நடிச்சது அப்படின்னு சொன்னால் மரைக்கார் அப்படின்னு சொல்லலாம். இந்த அரபிக்கடல் எண்டே சிங்கம் அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா. ஸோ இந்த படத்தில் அவங்களுடைய காம்போவும் பயங்கரமான ஒரு ஹிட்டு பிளாஸ்டாக இருந்துச்சு இந்த படம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த வரிசையில் பிரியதர்ஷன் அவர்களுடைய 100வது திரைப்படத்தில் டெஃபினட்டாக மோகன்லால் தான் நடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி அவரே அடம்பிடிச்சார் போல. இவரும் அதுக்கு ஓகே சொல்லியிருக்காரு. ஸோ மலையாள இண்டஸ்ட்ரியை ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு தருணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி மலையாள இண்டஸ்ட்ரியே சந்தோஷமா இருக்கு. நிறைய ஹிட் படங்களை சின்ன பட்ஜெட்லேயே கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. பெரிய பட்ஜெட் படம் மட்டும்தான் ஹிட் ஆகும் அப்படின்றதுக்கு மத்தியில் சின்ன பட்ஜெட் படம் உலக அளவில் பேசப்படும் அப்படின்றதுக்கு மலையாள சினிமா ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ டெஃபினட்டாக பிரியதர்ஷன் இந்த திரைப்படத்தையும் பெரிய பொருட்செலவில் எடுக்காம சின்ன பொருட்செலவில் நிறைய லாபம் எடுக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.
தான். பிரியங்கா சோப்ரா அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் திடீர்னு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அதில் முகம் ஃபுல்லாக ரத்த காயம். இதை பார்த்த ரசிகரெல்லாம் பயங்கர ஷாக்கு. ஆக்சுவலாகவே பிரியங்கா சோப்ரா பற்றி சொல்லணும்னா நிறைய படங்கள் நடிச்சாச்சு. தளபதி விஜயோட ஒரு டைமில் தமிழன் அப்படின்ற படம் நடித்தாங்க. அதுக்கப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாலிவுட்லேயே இப்போ கொடி கட்டி பறந்துட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அவங்களுடைய நடிப்பில் நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆயிருந்தாலும் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகி பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. தி ஃப்ளாப் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தில் அவங்க நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. அந்த படத்தில் ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கும்போது இப்படி ஒரு காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி ரத்த கலரையோட அவங்களுடைய வீடியோ ஒன்று வெளியானதும் ரசிகர்கள்லாம் பயங்கரமான ஒரு ஷாக் ஆயிடுச்சு. அது மட்டும் கிடையாது, சினிமாக்கு உண்டான அவங்களுடைய அர்ப்பணிப்பு எங்கேயோ போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அவங்கள பாராட்டிட்டும் வந்துகிட்டு இருக்காங்க. எனிவேஸ், சண்டை காட்சிகள்லாம் நடக்கும்போது அதுக்கான தேவையான ப்ரிகாஷன்லாம் பண்ணிட்டு நீங்கள் உள்ள இறங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்படி நிறைய அடிகள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் அடுத்தடுத்த படங்களை உங்களை நாங்கள் அழகாக பார்க்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் அவங்களுடைய குமரலையும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.